ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். நம்ம ஒரு பாசிட்டிவான ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஒரு குட் வேல எப்படி கொண்டு போகலாம், எப்படி அதை நல்லா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா இந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுது, அவுட் ஆஃப் த டாப்பிக்காக இருக்கே ஃபீல்டை விட்டு அப்படின்ற மாதிரி யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ ரிலேஷன்ஷிப்னு நான் சொல்கிறது வந்து நமக்கும் நம்மளோட ஃபுட்டுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி தான். ஸோ நார்மலாக நம்மளோட பாடி கியூஸை நம்ம லிசன் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். பாடி கியூஸ் அப்படின்னும் போது நமக்கு எப்போ பசிக்குது, பஸ்ஸாக தான் நம்ம சாப்பிட்றோமா, அண்ட் சாப்பிடும்போது போதும் அப்படின்னு நம்ம பாடி சொல்லும்போது அதை நம்ம கேட்குறோமா, நம்மளோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுறோமா, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கவனித்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். அண்ட் கில்ட் கான்ஷியஸ் ட்ரிப்புக்குள்ளே நம்ம போகவே கூடாது. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற ஃபுட் எல்லாத்தையுமே இது குட்டு இது பேடு அப்படின்னு லேபிள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த லேபிளிங்னால என்ன நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் இன்ஸ்டன்ட் நம்ம வந்து அது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் சம்ஹவ் எப்படியோ அதை சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஐயோ அதை சாப்பிட்டோமே, அது ஒரு ஜங்க் ஃபுட், அது நமக்கு கெட்டது, நம்ம சாப்பிட்டோமே நினச்சி ஃபீல் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு ஒன்று ஓவர் ஈட்டிங்க்கு போகும், இல்லைனா வந்து நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம இது சாப்பிட்டதுனால ஃபுட்டே நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவர் ஈட்டிங் அண்ட் அண்டர் ஈட்டிங் ரெண்டுமே தப்பு தான். நம்ம வந்து இந்த கில்ட் கான்ஷியஸ் ட்ரிப்புக்குள்ளே போகாமல் இருக்கணும். நம்ம வந்து இது பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி முடிஞ்சு போன விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆல்டர்னேட்டிவாக என்ன யோசிக்கலாம் அப்படின்றது நமக்கு தோணாது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டைம் நடக்கக்கூடாது, அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், என்ன ஆல்டர்னேட்டிவ் வே இருக்குன்றதை தான் யோசிக்கணும். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபுட்டுன்றது வந்து நம்மளோட செலிப்ரேஷன் டூல். அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி எல்லாம் ரெடியூஸ் ஆகணும். ஆனால் வந்து அது சாப்பிட்டோமே நினச்சி நம்ம ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டி லெவல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நார்மலாக இப்போ ஒரு நம்ம ஃபங்க்ஷனுக்கோ ஈவெண்ட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தா ஃபுட்டு தான். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஃபுட் வந்து ஒரு செலிப்ரேஷன் டூலாக தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கேதரிங்காக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா சாப்பிட்றது தானே. ஸோ அந்த சாப்பிட்றது வந்து ஃபார் செலிப்ரேஷன், நாட் ஃபார் கில்ட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது. மைண்ட்ஃபுல் ஈட்டிங் மூலமாக நம்ம என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம், அண்ட் அதோட ஃப்ளேவர், டெக்ஸ்சர் எல்லாமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நரிஷ்மெண்ட்டு. நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்லேருந்து நமக்கு நியூட்ரிஷியஸாக இருக்கா, இல்லை எம்டி கேலரிஸ் கிடைக்குதா அப்படின்ற அந்த ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ எம்டி கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட் சாப்பிட்டோம் அப்படின்னா ஆப்வியஸாக வயிறு ஃபில் ஆகும், ஆனால் நியூட்ரிஷன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ ஃப்யூச்சரில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வரக்கூடாது, நம்மளோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு குட் வேல பாசிட்டிவாக ஹெல்த்தியாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், நமக்கும் நம்ம ஃபுட்டுக்கும். தேங்க்யூ.